ஆயிடுறாரு. அதனால தான் அப்பா இறந்துருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கும்போது அவங்க அப்பா பாக்கெட்டில் ஒரு பேப்பர் ஒன்று இருக்குது. அந்த பேப்பரை எடுத்து படிக்கிறார். அன்பு மகன் கதிர் அவருக்கு இது உங்கள் அப்பா எழுதும் கடைசி கடிதம். இந்த கடிதம் நீ படிக்கும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன். நடந்த எல்லா விஷயம் உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். நம்மளை எல்லாரையும் அவள் ஏமாற்றிட்டு போயிட்டா. நீ ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை என்கிட்ட கேட்டிருந்த, உனக்கு ஏதாச்சும் வேணும்பா ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு. எனக்கு என்னுடைய பையனா நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன். இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உன் தங்கச்சியை விடக்கூடாது. நீ அவளை வெட்டி சாகடிக்கணும். அதான் என்னுடைய இந்த அப்பாவுடைய ஆசை. இந்த ஊர் மக்களை நான் காப்பாற்றணும்னு நினச்சேன். நான் இங்கே செத்து போல, என் ஊர் மக்கள் இறந்துட்டாங்க. தன்னுடைய சுயநலத்துக்காக அவள் ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தில் போட்டிருந்தது. உடனே என்ன பண்ணுறாரு ஹீரோ, தான் வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாத்தையும் அவங்க அப்பாவுக்கு கொடுக்குறாரு. அவங்க அப்பாவுக்கு தரார். எல்லாத்தையும் போடுறாரு. மோதிரம் அழுது ஒரு சூப்பர் சீன். கடைசியாக அவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் முடிச்சுட்டு அந்த வீட்டிலேருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லோரும் உட்காந்துருக்காங்க. நான் கிளம்புறேன்டா அப்படின்றார். உடனே அந்த டாக்டர் அம்மா வருவாங்க. மாமா நானும் உங்களோட வரேன் அப்படின்னு. இல்லை வேண்டாம், இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவளை வெட்டி சாய்ப்பேன், எங்கள் அப்பாவுடைய சபதத்தை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவள் எங்கே படித்தான்னு தெரியும், சென்னையில் தானே படித்தா, அந்த காலேஜ்லேயே போய் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அடுத்த அதோட கதையை முடிக்கிறேன். இது ஒரு பாதி ஆஃப் வரும். மிச்ச பாதி என்னன்னா, அதுவும் ஒரு 30 நிமிஷம் மெதுவாக தான் சொல்ல போகிறேன். நான் சொல்கிற கதை ரொம்ப ரொம்ப சுருக்கி தான் சொல்கிறேன், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஏன்னா அது கேட்குறவங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல, அதனால். ஒரு டாக்டரை மறுபடியும் அவர் கல்யாணம் பண்ண போகிறாரு. அதுவும் எப்படின்னா, தங்கச்சியை வெட்ட போகிறார். காதலுக்காக ஓடி போன தங்கச்சியை வெட்ட போகிறாரு. காதல்னா என்னன்னு இவருக்கு முதல்ல தெரியாது. காதல் எந்த பெரிய அதாவது எந்த ஒரு விஷயத்தை எதுவும் முக்கியம் இல்லை அந்த உலகத்தில் அப்படின்னு சொல்கிறது தான் காதல். அது வந்தால் தான் தெரியும். தலைவலியும் காதலும் அவங்கவுங்களுக்கு வரும்போது தான் தெரியும். இவருக்கும் அந்த காதல் அந்த ஊருக்கு போகும்போது வந்துச்சு. தங்கச்சியை கண்டிப்பாக தேடி கண்டுபிடிச்சி வெட்டுவார். ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார் வாழ்க்கையில் முதல் முறையாக. அந்த பொண்ணுக்கு 2 கால் இருக்காது. தமிழ் சினிமாவிலே முதல் முறையாக அந்த ஒரு சூப்பராக இருக்கும். அந்த சீன்லாம் அழகாக இருக்கும். அந்த பொண்ணுடைய கேரக்டர் எப்படின்னா, அவங்க அவங்களும் ஒரு டாக்டர் தான். ஆம்பளைங்கள முகத்தையே அவங்க பார்க்க மாட்டாங்க. அடுத்த ஸ்பாட்டில் நான் சொல்ல போகிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெண்டாவதுக்கு ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சோ, ரெண்டாவது அதை விட விறுவிறுப்பாக இருக்கும். எல்லாத்தையுமே இதில் என்னால் அழுத்தி சொல்ல முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னொரு ஸ்பாட்டில் இன்னும் 2-3 நாள் கழிச்சு நான் சொல்கிறேன். இந்த கதையை எப்படியாவது நடிகர் விஜய் ஆண்டனி சார்கிட்ட சேர்த்துருங்க. கதை ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சொன்ன கதை ஒரு குட்டி கரு, அவ்வளோதான். இது ஒரு நல்ல டைரக்டர் எடுத்து நல்லா பண்ணாருன்னா, நல்ல வசனம், நல்ல பாடல்கள், நல்ல சண்டை, மக்களுக்கு பிடிச்ச மாதிரி காமெடி. இது ஒரு சின்ன கதை தான். நான் ஒரு 100%ல் ஒரு 1% சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த கதையை. மிச்சம் 99% ஒரு நல்ல டைரக்டர் இதை நல்லா பண்ணாருன்னா படம் ரொம்ப அருமையாக இருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.